மாபெரும் சுதந்திர போராட்ட தியாகி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர். தனது வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக அர்ப்பணித்தவர். ஒரு எளிமையான, ஒரு அன்புமயமான மனிதர். ஆனாலும் உறுதியான கொள்கை நிலைப்பாடும் ஒரு அச்சமற்ற மனநிலையும் உள்ளவர். சுருக்கமா சொல்லணும்னா ஐன்ஸ்டீன் காந்தியை பத்தி சொன்னதுதான், இப்படி ஒரு மனிதர் ரத்தமும் சதையுமாக இந்த பூமியில் வாழ்ந்தார் என்றால் வருங்கால தலைமுறை நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார். அது தொடர் நல்லக்கண் அவர்களுக்கும் பொருந்தும். ஒரு இந்த பால நிலத்துல அரசியலுக்கு வந்த ஆரம்ப கட்டத்துல ஏராளமான நேரத்தை நான் அவரோட செலவிட்டிருக்கேன். அப்ப அவங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக இருந்தாங்க. நேருவை பற்றியே அதிகம் அவரிடமிருந்து தான் நான் தெரிந்து கொண்டேன். ஒரு சின்ன வயசுல எழுதிக்கிட்டு இருந்தப்ப ஒரு சின்ன கதையை கூட படிச்சுட்டு போன் பண்ணி பேசுவாங்க. அந்த மாதிரி அவங்க ஆயிரக்கணக்கான இளைஞர்களை ஊக்குவிச்சிருக்காங்க, கட்சி வித்தியாசம் இல்லாம. அந்த மாதிரி ஒரு தலைவர், ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் பொது வாழ்வில் இருப்பது ரொம்ப அரிது. அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர்களுக்கும், தமிழக மக்களுக்கும் எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு நாங்க செலுத்துற உண்மையான அஞ்சலிங்கிறது இந்த மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க அவர் நடந்த கடினமான, நேர்மையான, கொள்கை பிடிப்பு மிக்க எளிமையான பாதையில நடக்கணுங்கிறது தான். நன்றி.